குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கின்றார். சனி பகவான் 7 நடு சனி போயிடுச்சு. சனி பகவான் 3வது பாவத்தில் இருக்கிறார். சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் எல்லா காரியத்தில் வெற்றியை பார்ப்பீர்கள் என்று சொல்வேன். ஆனால் சூரியன் 4வது பாவத்தில் வரும் பொழுது பூர்வீக சொத்து பிரச்சனை உருவாகலாம், அல்லது தந்தையின் ஆரோக்கியம் சீரியஸா கெடலாம் என்று சொல்லலாம். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் என்று சொல்லுவேன். எந்த வியாபாரம் இன்டர்நேஷ்னல் இருந்தாலும் சரி, நேஷ்னல் வியாபாரம் இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்கும், பிரமாதமாக இருக்கும். குரு மாறின பிற்பாடும் நல்லா இருக்கும். ஏனென்றால் குரு மகர ராசிக்கு விரயஸ்தானாதிபதி கிரகம். விரயஸ்தானாதிபதி கிரகம் 6ஆம் பாவத்தில் வரும் பொழுது அது நன்மை தான் செய்யும் தவிர தீமை செய்யாது. குரு பார்வை 12வது பாவத்துக்கு உருவாகும். 12வது பாவத்துக்கு குரு பார்வை என்று சொல்லும் பொழுது செலவு கம்மியாகும், சுப செலவுகள் அதிகமாகும். அதனால் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, அல்லது டிவி நடிகர், சினிமா நடிகராக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும், நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லலாம். வேலைக்கு செல்றவர்களுக்கும் ஆண் பெண்களுக்கும் புது காலம், நல்ல காலம், சந்தோஷமான காலம்.